வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ஆந்திர மாநிலத்தின் மாநில மரமும், நம்மாழ்வாருக்கு மிகவும் பிடித்த மரமும், சர்வலோக நிவாரணின்னு சொல்ற மரத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு முழுசா பார்க்குறோம். ஆந்திரால ஃபாரஸ்ட் ஏரியா சுமார் 23% இருக்கு. அங்கே கிழக்கு கோதாவரி, மேற்கு கோதாவரி, கிருஷ்ணா, குண்டூர் இந்த பகுதியில இந்த மரங்கள் அதிகமாவே பரந்து விரிஞ்சிருக்கு. வருடத்துக்கு சுமார் 1,50,000 டன்னு பழங்கள பறிச்சு, அவங்களோட விவசாய நிலங்களுக்கு அதிகமாவே பயன்படுத்துறாங்க. இந்த மரத்தோட பிறப்பிடமே தெற்காசிய நாடான இந்தியாவும், மியான்மரும் தான். சுமார் 60க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இப்ப இந்த மரங்கள் பயிர் செஞ்சிருக்காங்க. மிக வறண்ட பகுதியான சவுதியிலயும், இஸ்ரேல்லயும், துபாயிலயும் கூட இந்த மரங்கள அதிகமாவே பயிர் செய்திருக்காங்க. ஏன் கென்யால கூட பயிர் செஞ்சிருக்காங்க. மிக வறண்ட பகுதியில கூட. இந்த மரம் காப்புரிமை வாங்குறதுக்காக நம்மாழ்வார் மிகவும் முயற்சி செய்து காப்புரிமை வாங்கியிருக்காரு. காப்புரிமை வாங்கின பிறகு அதற்கடுத்து அதனுடைய வாங்கின பாராட்டு நிகழ்ந்த ஃபோட்டோவும் இணைச்சிருக்கேன். அதற்கடுத்து அவர் இறந்த பிறகு அவருடைய சமாதியில இந்த மரத்தை தான் நட்டு வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து குஜராத்தில் இந்த மரம் வருடத்துக்கு 30,000 டன்னு இந்த பழங்களை பறிக்கிறாங்க. அதில் 10% மட்டும்தான் எண்ணெய்க்காக மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. மீதம் உள்ளது யூரியா கோட்டிங்காக பயன்படுத்தணும்னு மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்து அதை செயல்படுத்திட்டு இருக்கு. அதுக்கடுத்து கின்னஸ் சாதனை பற்றி மும்பையை சேர்ந்த எஸ்பிபி யூனிவர்சிட்டி மாணவர்கள் 16,731 மரங்களை ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் நட்டு வச்சதுக்காக, ஒரே பகுதியில் நட்டு வச்சதுக்காக கின்னஸ் சாதனை படைக்கிறதுக்கு முயற்சி செய்திருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம ஊருக்காரர் மதுரை மேலூர்காரர் ஒரு மரத்தை சுமார் 63 அடி ஒரே நேராக வளர்க்கணும்னு வளர்த்துட்டு வர்றாரு. அவருடைய ஆசை சுமார் 100 அடி உயரத்துக்கு ஒரே நேராக வளர்த்துறணும் அப்படின்னு, கின்னஸ் சாதனை படைத்தரணும் அப்படின்னு அந்த எண்ணத்தில் வளர்த்துட்டு வர்றாரு. அதற்கடுத்து சீனா பற்றி சொல்லி ஆகணும். சீனாவில் சுமார் 20 பில்லியன் மரங்களை இந்த சில வருடங்களுக்கு முன்னாடி நட்டு வளர்த்துட்டு வராங்க. ஏன்னா நம்ம வேப்ப மரத்தை சார்ந்த பொருட்களை 40% பொருட்களை இவங்க அதிகமாகவே பயன்படுத்துகிறாங்க. அதனால் அவங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால 20 பில்லியன் மரங்களை நட்டு வளர்த்துட்ருக்காங்க. இது நான் கட்டுக்கதையும் இல்லை. இது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் வந்த தகவலை தான் அப்படியே ஷேர் பண்ணுறேன். வேப்ப மரத்தோட தினம்னு சொல்கிற ஏப்ரல் 9ஆம் தேதி வேப்ப மர தினம்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து இதை யார் பயன்படுத்தக்கூடாதுன்னா, புதுமண தம்பதிகள் கருவுறும் பெண்கள் இந்த மரத்தை சுமார் 6 மாதங்கள் இந்த மரத்தை பயன்படுத்துறது நல்லதுகளில் அதனுடைய வீரியத்தை குறைத்தரும். அதனால தான் இயற்கை விவசாயத்தில் அதிகமாக இந்த வேப்ப எண்ணெயை